ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஜவ்வரிசி பாயாசம். சுகரை கேரமலாக ரெடி பண்ணிவிட்டு இந்த பாயாசத்தில் ஆட் பண்ணியிருக்கனால இந்த ஜவ்வரிசி பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஜவ்வரிசி பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சாஸ்பேன் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ கேரமலாக ரெடி பண்ணிக்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டுன்னு வந்துட்டால் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ஜவ்வரிசி பாயாசமும் பருப்பு வடையும் தான் ஃபேமஸாக செய்வாங்க. ஒரு நிமிஷத்துலேயே வந்து இந்த கேரமல் வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது. கலர் ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா வந்து ரொம்ப வந்து தீஞ்ச மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் கேரமலில். நம்மளுக்கு லைட்டாக வந்து டார்க் ஆகிற அந்த ஸ்டேஜில் வந்து சுடுதண்ணி வந்து சைடில் வந்து நம்ம சுடுதண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கேரமல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி ஆட் பண்ணோன்னா வந்து ரொம்ப வந்து கேரமல் வந்து ரொம்ப வந்து சர்க்கரை பாகு மாதிரி ரொம்ப கட்டியாயிரும். அதனால் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணி இப்போ கேரமல் வந்து ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வந்து இன்னொரு பெரிய அகலமான சாஸ்பேன் எடுத்து மறுபடியும் 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் ஒரு மணி நேரம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை நான் இந்த சுடு தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சூடாக இருக்கும் போது தான் வந்து ஜவ்வரிசியை ஆட் பண்ணணும். பச்சை தண்ணியில் ஆட் பண்ணிட்டுனா கீழே வந்து நல்லா ஜவ்வரிசி வந்து கட்டி கட்டியாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சுடு தண்ணியில் தான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே ஊற வச்சனால 2 நிமிஷத்துலேயே வந்து ஜவ்வரிசி வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஜவ்வரிசி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வந்து வேக விட்டுட்டிங்கன்னா ஜவ்வரிசி எல்லாமே கரைஞ்சிரும். பாலும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதாவது 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசினா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெடி பண்ண 1 கப் அளவுக்கு கேரமலை வந்து இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கேரமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அதோடய கலர் வந்து மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஜவ்வரிசி பாயாசத்தோட கலர் நல்லாவே மாற ஆரம்பிச்சிடும். அப்புறமா நெய்யில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கிஸ்மிஸ், இது ரெண்டையுமே வந்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு அதை வந்து கடைசியாக இந்த பாயாசத்தோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தாவை தோலை நீக்கிட்டு அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதையே ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பாயாசம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் சேர்க்கறனால இதோட கொஞ்சம் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால். தேங்காய் பாலை சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா அது கொஞ்சம் திரியாக பெருத்த மாதிரி போயிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு தான் கடைசியாக லாஸ்ட்டாக தேங்காய் பால் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக திக்காயிடுச்சு இந்த ஜவ்வரிசி பாயாசம். ஒரு சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.